தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். விஜய் ப்ரோ, சிஎம் சார் கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், ஃபுட்பால் ஆடலாம். ஆனால் ஆணவத்தில் மட்டும் ஆடக்கூடாது அப்படின்னு நீங்கள் தான் சார் சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்களே அதே தப்பை பண்ணிட்டு இருக்கீங்களா? அண்ணாமலை அவர்களோட கருத்தியல் கொள்கையில் நம்மளால் போட்டி போட முடியாது அப்படின்றதுக்காக இப்படி ஒரு ட்ராக்கை யூஸ் பண்ணுறீங்களா? பட் இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் பார்த்துட்டு இருப்பாரு, சும்மா எல்லாத்துக்கும் அமைதியாக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டிங்களா? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. அப்படி என்ன சம்பவம் நடந்தது அப்படின்றதா இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சிலர்லாம் வேலை வெட்டியே இல்லாமல் ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டு தான் ஏதோ பெரிய நாசா விஞ்ஞானி மாதிரி ரேஞ்சில் நினச்சிக்கிட்டு சும்மா கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களே, அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஐடி. இவனுக்கு ஒரு வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்றதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் அநாகரிகமாக நம்மளால் ஒரு சோஷியல் மீடியாவில் பேச முடியாது. அவன் இந்த வார்த்தை தான் சொன்னான் அப்படின்னு பேச முடியாத அளவுக்கு தற்குறித்தனமாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு தற்குறி தாவேக்காவோட தொண்டனவன். ஸோ அவர் பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்களோட ஒரு ட்வீட்டில் பார்த்தோம்னா என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, உன் பொண்டாட்டியை யார் வச்சிருக்காங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதற்கு அர்த்தம் நமக்கு என்னன்றது புரியும். அதுவும் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், இப்படி கேவலமான விமர்சனங்கள் பண்ணாதீங்க. அரசியலுக்கு சம்பந்தப்பட்ட அந்த நபர் அண்ணாமலை அவர்கள் அரசியலில் இருக்காருன்னா அவரை பேசணும். அதை விட்டுட்டு அவரோட குடும்பத்தை இழுத்து அவரோட அம்மா மனைவி இப்படியெல்லாம் பேசுறது நீங்க எவ்வளோ கேவலமானவர் அப்படின்ற உங்க புத்தியை தான் காட்டுது. இதை பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம பல தடவை சொல்லிட்டோம். பட் இருந்தும் ஒரு சிலர் நாங்க இப்படிதான் பண்ணுவோம், ஏன்னா எங்களுக்கு வேற விதமா அரசியல் பண்ண தெரியாது, எங்களுக்கு அறிவு நுட்பமா கேள்வி கேட்க தெரியாது, கேள்வி கேட்கறவனுக்கு பதில் சொல்ல தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சது இப்படி அநாகரிகமா பேசுறதா அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதற்கு போய் நம்மள ஒருத்தர் வீத லீடர் அமைப்புல இருந்த ஒருத்தர் ஏண்டா நீங்கள் யார் என்ன வேணாலும் பேசுவீங்க, நாங்க கேட்டுட்டே இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவருக்கும் கோபம் அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கூத்தாடி விஜய் உங்களுக்கு இதைத்தான் சொல்லி கொடுத்தானா, தற்குறி அப்படின்றத நீங்க மணிக்கூற நேரம் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதுல என்ன தப்பு இருக்கு? அவன் நம்மள கேவலமா பேசுறான், அப்ப அதுக்கு பதில் சொல்ற விதமா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. பட் இதையும் பார்த்த ஒரு சிலர் இல்ல இல்ல அவன் பேசியிருக்கான் இவனும் பேசியிருக்கான், அது ரெண்டு ஈக்குவலா போயிடுச்சு அப்படின்னு. எப்படி சார் ஈக்குவல் ஆகும்? ஒருத்த அரசியல் பிரமுகரோட மனைவியை குறித்து தப்பா பேசியிருக்கான், அந்த அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பொண்ணை குறித்து தப்பா பேசியிருக்கான், இவர் அதற்கு பதில் சொல்லியிருக்கார். அதுவும் நாகரிகத்தோட அந்த அரசியல் தலைவர் உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு தானே கேட்டிருக்கார். அதுவும் இதுவும் எப்படி ஒண்ணுன்னு சொல்லுவீங்க? அவன் சொல்லிட்டான் கூத்தாடின்னு சொல்லிட்டானே, இது தப்பு இல்லையா? கூத்தாடினா என்னங்க தப்பு இருக்கு? அந்த காலத்துல கூத்தாடுறவங்க ஆடுவாங்க, பாடுவாங்க, வசனம் பேசுவாங்க, உங்களை மாதிரி தான் மேக்கப் போட்டு நடிச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கு பேர் தான் கூத்தாடி. அண்ட் நீங்க இன்னைக்கு அது ரொம்ப நாகரிகமா நாங்க சினி ஆக்டர் ஆக்ட்ரஸ் கியூட்டா இருக்கும், சிரிச்சா அழகா இருக்கு இப்படின்னு உங்களை நீங்களே மாத்திக்கிட்டீங்களே தவிர இதற்கு பேரு கூத்தாடி தான் அந்த காலத்துல. அப்போ உங்களோட கூத்தாடி தலைவர் உங்களுக்கு ஏன் இதை சொல்லி தரல அப்படின்றது பல பேரோட விமர்சனமா இருந்திருக்கு. ஏன்னா பல கட்சி தலைவர்களும் இதை சொல்லியிருக்காங்க. நீங்க அப்படியே திரையில உங்களை பார்த்தாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு பேப்பரை கிழிச்சிக்கிட்டு பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு பால் அபிஷேகம் ரத்தத்துல அபிஷேகம் பண்ணிக்கிட்டு ரோட்ல இப்படி சண்டை போட்டுட்டு ரோட்ல சண்டை போடுறது, விஜயா அஜிதா அப்படின்னு சண்டை போடுற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தை அப்படியே அரசியலுக்கு கொண்டு வராதீங்க. அவங்கள அரசியல் படுத்துங்க. அரசியல்னா என்ன, அது நமக்கு ஏன் தேவை, நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் அதனால என்ன நன்மை நடக்கும் அப்படின்னா அந்த கூட்டத்தை அரசியல் படுத்துங்க அப்படின்றாங்க. ஏன்னா நீங்க கூட்டத்துல விஜய் அவர்களோட கூட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா மேல ஏறுவானுங்க, மரத்து மேல ஏறுவானுங்க, போஸ்ட்ல ஏறுவானுங்க, அவரோட விஜய் அவர்களோட வண்டிக்கு பின்னாடி போய் உருண்டுட்டு இருப்பானுங்க. ஸோ இப்படியெல்லாம் வித்த காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சமாவது அரசியல் படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் இந்த நபரும் சொல்றாரு, கூத்தாடி விஜய் உங்களுக்கு இதை சொல்லி தரலையா அப்படின்னார். நீங்க தற்குறின்றத மணிக்கு ஒரு நேரம் நிரூபிக்கிறீங்க அப்படின்றார். ஏங்க தற்குறி அப்படின்னா அறிவில்லாதவங்கள நம்ம தற்குறின்வோம், உண்மைதானுங்க. அரசியல்ல இருக்கிற அண்ணாமலையை பேசாம அவரோட மனைவியை குறித்து பேசணும் அப்படின்றது எவ்வளவு ஒரு அநாகரிகமான செயல். இதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு பதில் கிடையாது, அவர் பண்ற அரசியல் உங்களுக்கு புரியாது, அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு பேசணும் அப்படின்னு நானும் பேசுறேன்னு ஏதோ ஒரு தற்குறித்தனமா பேசுறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. பட் இதற்கு அந்த முதல்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணா இல்லையா, உன் வைஃபை யார் வச்சிருக்கா அப்படின்னு, அவனை அரெஸ்ட் பண்ணாம பதில் சொன்ன ஒரு நபரை போய் நம்ம லீடர்ஸ் அமைப்புல இருக்கிற ஒரு நபரை போய் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் இதற்கு அண்ணாமலை எப்படி அமைதியா இருப்பார் அப்படின்னு நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறீங்க? ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு செம்ம கோபம் வந்திருக்கு. அண்ணாமலை விமர்சனத்துக்கு பயப்படுறவர் கிடையாது. அவருக்கும் தெரியும் நம்ம அரசியல் கட்சிக்குள்ள வரும்போது நமக்கு விமர்சனம் வரும் அப்படின்றது தெரியும். ஆனால் தன்னை பத்தி விமர்சிச்சா கூட அவரு நான் இதெல்லாம் தெரிஞ்சுதாண்டா வந்திருக்கேன், உங்களை விட எவ்வளவோ பார்த்துட்டு வந்திருக்கேன் அமைதியா போவார். ஆனால் தன் குடும்பத்தை பற்றி விமர்சிச்சிருக்காங்க, அதற்கு ஒரு நபர் பதில் சொல்லியிருக்கார். தன்னோட ரத்தமும் சதையுமா நினைக்கிற தன்னோட தொண்டன் ஒருத்தன் அதற்காக பதில் சொல்லி அதற்காக அவர் மேல கேஸ் போட்டு அவரை கைது பண்றாங்க அப்படின் போது அவர் எப்படி பார்த்துட்டு அமைதியா இருப்பார்? ஸோ அதனாலதான் அவர் பயங்கரமான ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காருக்கு விஜய் அவர்களுக்கு. என்ன அப்படின்னா, இங்க பாருங்க விஜய் சார், நீங்க திமுக அரசு என்ன பண்ணுச்சோ அதே தப்ப நீங்களும் பண்றீங்களோட எங்களுக்கு பயமா இருக்கு. திமுக அரசு என்ன பண்ணுச்சு, நான் ஒரு ஆளும் கட்சி அப்படின்ற அதிகார போதையில மக்களோட குரவலையை பிடிச்சு நசுக்குனாங்க. யாராவது அவங்களை எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னா உடனே அவன் மேல கேஸ போடு, அவனை அலைய விடு, கோர்ட்டு
கேஸ்ன்னு அவன அலைய விடு. அடுத்த தடவ அவன் பேசவே கூடாது. அப்படின்ற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தாங்க. அப்ப எல்லாருமே வந்து டிஎம்கேவ எதிர்த்து பேசணும் அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத பஞ்சாயத்து வரும் அப்படின்னு பயந்தாங்க. அப்ப அதே தான் நீங்களும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட உங்களோட தொண்டன் ஒருத்தன் தப்பா பேசியிருக்கான் அப்படின்னு ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காரு. அப்ப அவர போய் அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்களும் ஜனநாயகத்தோட குரல நசுக்க பார்க்குறீங்க. ஜனநாயகன் படம் நடிச்சு ஜனநாயகன்னு பேர மட்டும் வச்சுக்கிட்டா பத்தாது. மக்களோட குரலுக்கு மதிப்பு குடுக்கணும். நீங்க வந்து ஒரு கட்சிக்கு மட்டும் தலைவர் கிடையாது. இன்னைக்கு நீங்க முதலமைச்சர். விருப்பம் இருந்தாலும், விருப்பம் இல்லாட்டினாலும் எல்லா மக்களுக்கும் முதலமைச்சர் நீங்க தான். நீங்களும் சொன்னீங்க இல்லையா? எம்மக்கள் என்ன பிடிக்கலனாலுமே நான் உங்களுக்கோட முதலமைச்சர் அப்படின்னு சொன்னீங்க. எம்மக்கள்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப எல்லா மக்களுக்கும் நீங்க பொதுவா இருக்கணும். முதல்ல நீங்க சொல்லிக் குடுத்திருக்கணும். உங்க தொண்டர்கள் அப்பப்ப பிரச்சனையில மாட்றாங்க. இதே மாதிரி பாலியல் பிரச்சனைகள் எவ்வளவோ மாட்றாங்க. அண்ட் ஆபாசமா பேசுறது அப்படின்றது ரொம்ப சகஜமா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ஆட்சியில நடக்கிற தப்ப விமர்சிச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்கள எவ்வளவு மோசமா பேச முடியுமோ அவ்வளவு மோசமா ஆபாசமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாம் நீங்க தடுக்கணும். ஆனா அதை விட்டுட்டு போன மாசத்தை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா 25 பேருக்கு மேல கைது பண்ணியிருக்கீங்க. என்னன்னு பார்த்தா உங்களை யாராவது தப்பா சொல்லிட்டாங்க, உங்களோட ஆட்சியை தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆபாசமா பேசுறாங்க. ஆனால் அதுக்கு பதில் அளிச்சவங்க மேல நீங்க வந்து உடனே கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வைக்கணும், கைது பண்ணணும் அப்படின்னு பண்றீங்க. இது டிஎம்கே என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. அண்ட் இதை நீங்க தான் பண்றீங்களா இல்ல உங்களை யாராவது குளிர்விக்கிற விதமா, சார் உங்களையும் அந்த ஹீரோயினையும் குறித்து தப்பா பேசினாங்க சார், அதனால நான் தான் சார் கைது நடவடிக்கை எடுக்க சொன்னேன், நங்கூரத்தை நச்சுன்னு போட்டுட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு ஒரு சிலர் நடந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க வந்து கண்டிக்கத்தக்க விஷயம். இது ஒரு நல்ல பாதை கிடையாது. இது ஒரு ஜனநாயக நாடு அப்படின்றத மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு ஆட்சின்னு வரும்போது அதுக்கு எதிர்கருத்துக்கள் வரும், விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனங்களை நம்ம எப்படி நாகரீகமா கையாளணும் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. அது உங்க கட்சிக்காரங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வெறும் சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்றத வச்சிருந்தா மட்டும் பத்தாது. பெண்களை மதிக்கணும்ன்றத சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு பாதி பாலியல் பிரச்சனையில மாற்றதே தாவேக்கா நண்பர்களா தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்காரு. பட் இதை பார்த்த ஒரு சிலர் இருந்துட்டு, என்ன ப்ரோ அண்ணாமலை ப்ரோ வேலை இல்லாம இருக்கீங்களா? இதெல்லாம் ஒரு சம்பவம், அவன் பேசினா இவனும் பேசினா சரியா போச்சு, இதற்கு கைது நடவடிக்கை கரெக்ட் தான், இதுக்கு நீங்க வேலை இல்லாம வந்து பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ப்ரோ, இந்த வீத லீடர்ஸ் அமைப்புல இருக்க நாங்க தான் வேலை இல்லாம இருக்கோம். நீங்களா இஸ்ரோ விஞ்ஞானிகள் இல்லையா? இவ்வளவு நாள் வந்து நம்ம நாட்டுக்காக கடினமா உழைச்சிட்டு இருக்க விஞ்ஞானிகள் நீங்க. நாங்க தான் உங்களை தப்பா பவுடர் போடுறவனையும் டிக்கெட் கிழிக்கிறவனையும் டிக்கெட் வித்துட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு நாங்க தான் நினைச்சோம். நீங்க பெரிய விஞ்ஞானிகள், உங்களுக்கு வேலை இருக்கும் இல்லையா? 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்களா என்ன பண்ணீங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது இல்லையா? அதனால நீங்க பாட்டுக்கு விட்டடிச்சுங்க. ஏன்னா நாங்க தான் வேலை வெட்டி இல்லாம இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுங்க. ஆனால் இப்படி எல்லாம் பண்ணிட்டா இவங்களோட குரலை அடக்கிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா வீத லீடர்ஸ் அமைப்புல இருக்கிற ஒவ்வொரு தொண்டர்களும் அவங்க எதற்காக வந்திருக்காங்க, என்ன நோக்கத்துக்காக இங்க பயணிக்கிறாங்க, நம்மளோட அரசியல் பார்வை எப்படி இருக்கணும், இப்ப மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக யோசிச்சு பயணிச்சிட்டு இருக்காங்க. அதாவது உங்க யாருக்குமே அண்ணாமலை அவர்களோட கேள்வி கூட புரியாது அப்படின்றதா உண்மை. அந்த அண்ணாமலை அவர்களோட கருத்தியலோ அவரோட அரசியலோ உங்களுக்கு புரிய போறது கிடையாது. அப்போ நமக்கு இது தெரியல அப்படின் போது நமக்கு ஒரு இன்ஃபீரியர் ஃபீல் இருக்கும். அப்ப அவனை என்னடா சொல்லலாம், நான் ஒரு விமர்சனம் வைக்கிறான் அப்படின்னா நமக்கு அது பதில் தெரிஞ்சது அப்படின்னா அவனோட கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஆனா நமக்கு கொஸ்டினே புரியாது அப்படின் போது அதை வந்து உடனே கெட்ட வார்த்தை பேசுறது, இப்படி அநாகரிகமா பேசுறது, இந்த அரசியல் பண்ணாதீங்க. திமுக இப்படிதான் ஒரு ஆபாச அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு போய் உட்கார்ந்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க. தாவேக்காக்கு அண்ணாமலை அவர்களை பார்த்தா பயமா இருக்கா? ஏன்னா போன மீட்டிங்ல சொன்னார் இல்லையா, ஆடியோ என்கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னார் இல்லையா, எங்க அந்த ஆடியோ வந்துருமோ, நம்மளோட கட்சிக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்றதுக்காக டைவர்ட்டிங் டெக்னிக்கா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன்னா டைவர்ட்டிங் டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப கைவந்த கலை ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு வைஃப் இருப்பாங்க, அவங்கள டிவோர்ஸ் பண்ணாம இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருப்பீங்க. அப்ப அது ஒரு ரூமர் ஆகும், மக்கள் எல்லாம் அதை பத்தி பேசுவாங்க. ஏன்னா முட்டாள் மக்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? ஏன்னா இவன் அவனை வச்சிருக்கானா, அவன் இவனை வச்சிருக்கானா அப்படின்னு பேசி மக்கள் அரசியல மறந்துடுவாங்க. நாம என்ன பேக்ட்ராப்ல அரசியல் பண்றோம்னு தெரியாது, நம்மளை பத்தின ரூமர் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகட்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. அது மாதிரி ஒரு டைவர்ட்டிங் டெக்னிக்காவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அந்த ஆடியோ அப்படின்றதும் உங்களோட அமைச்சர்கள் டெண்டர் எடுக்கிறதுல ஒரு முறைகேடு பண்றாங்க அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒரு வார்னிங்கா கொடுத்திருக்காரு. அப்ப அதை மடைமாற்றம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பேசினா அவரோட குடும்பத்தை தப்பா பேசுவோம், அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி யாராவது பேசுனீங்க அப்படின்னா நாங்க அவங்களை கைது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்ட பாக்குறீங்களா, பயம் காட்ட பாக்குறீங்களா? அண்ட் நாங்க வந்து அந்த ஆடியோ பிரச்சனையை மறந்துட்டு இதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கும் தாவேக்காக்கும் உங்களுக்கும் திமுகக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு உங்களை ஒரு சிலர் நம்புறாங்க இல்லையா? ஒரு மக்கள் உங்களை நம்பி படத்துல பார்த்த விஜய் நல்ல தம்பிப்பா, எங்க விஜய்ப்பா அப்படின்னு நம்புறாங்க இல்லையா? அவங்க நம்பிக்கையை உடைக்காதீங்க ப்ரோ. ஏன்னா அதை சுக்கு சுக்கா உடைக்கிறதுக்கு நாங்க வருவோம். நீங்க எப்படிப்பட்ட ஆட்சி கொடுக்குறீங்க அப்படின்றத 1 வருஷம் டைம்னு சொன்னோம். அந்த 1 வருஷத்துக்குள்ள உங்களை பத்தின எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அண்ணாமலை அவர்கள் உங்களோட முகத்திரையை கிழிக்கிறதுக்கு ஒரு நாள் கண்டிப்பா வருவாரு. அதுக்கு முன்னாடி நீங்களே போய் மாட்டிக்காதீங்க, சரியா?
அண்ணாமலை அவர்கள சீண்டுனா அவர் அமைதியா இருப்பார். அவரோட தொண்டர்கள தொட்டா அமைதியா இருப்பார் அப்படின்னு நினைக்காதீங்க. அவருடைய இன்னொரு முகத்த நீங்க பார்க்க வேண்டியது வரும். மறந்துறாதீங்க. அண்ட் இத பத்தி மக்கள் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.